ஓகேங்க சார். ஸோ ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஃபார்முலா என்னன்னு தெரிஞ்சுங்க. செக்டார் அண்ட் செக்மெண்ட் இதுதான் நம்ம இம்பார்ட்டன்ட் இதில். இப்போ ஒரு ஓகே. சர்க்கிள் இருக்குது அப்படின்னா சர்க்கிளில் நம்மளுக்கு என்ன வேணும்? ஒரு சென்டர் பாயிண்ட் இங்கே இருக்குது. சென்டர் பாயிண்ட் வந்து இந்த மாதிரி வந்து இங்கே டச் ஆகிட்டு இந்த மாதிரி ரேடியஸ் எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி டச் ஆகிட்டு போயிருதுன்னா இதுக்கு என்ன சொல்கிறாங்க? செக்டார் ஏரியாங்கிறாங்க. இது 6, இது சென்டர் பாயிண்ட் ஓவு. அப்போ இந்த ரீஜன் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து செக்டார் ஏரியாங்கிறாங்க. சரிங்களா? அப்போ இதுக்கு நம்ம மெயின் இம்பார்ட்டன்ட் யார் வேணுங்கிறாங்க? டீட்டா வேணுங்கிறாங்க. இந்த டிகிரி நோட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, இது பேர் டீட்டா. ஓகே. அப்போ செக்டார் ஏரியா என்னங்கிறாங்க? டீட்டா டிவைட் பை 360 டிகிரி இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர் இன்ட்டு செக்டார் ஃபார்முலா. ஆமாம், செக்டார் ஏரியா ஆஃப் த செக்டார். ஓகே. சரி, இது ஒரு பிரச்சனை இருக்காது. இதுக்கு பேர் செக்டார் கான்செப்ட். இந்த மாதிரி கர்வ்டு ஷேப்பில் வித் ஆக்சுவலாக ட்ரையாங்கிளும் கிடையாது, உனக்கு வந்து ஒரு சர்க்கிளும் கிடையாது, ஒரு மாதிரி பாட்டில் இருக்கும். இந்த பாட்டு இந்த மாதிரி இருக்கும். இப்படி போட்டு இந்த ஷேப்பில் இருக்க வர மாதிரி இருக்கும். இதுக்கு பேர் தான் செக்டார். ஸோ இதே கான்செப்டில் உங்களுக்கு சர்க்கிள் போட்டு ஒரு ஹார்ட் ட்ரா பண்ணிங்கன்னா அதுக்கு பேர் வந்து செக்மெண்ட்டுங்கிறோம். இந்த மாதிரி போட்டு இந்த மாதிரி ட்ரா பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ட்ரா பண்ணீங்கன்னா இதுக்கு பேர் என்னங்கிறாங்க? செக்மெண்ட். சரிங்களா? இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா செக்மெண்ட்டுங்கிறாங்க. சரிங்களாம்மா? அப்போ அதனோட ஏரியா எங்கே இருக்கும்? அதனோட ஏரியா பார்த்து இங்கே இருக்கும். இங்கே பாருங்க, அதனோட ஏரியா இந்த பாட்டில் இருக்கும். இதை கண்டுபிடிக்கிறது தான் டிஃபிகல்ட். இதை எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படிங்கிற ஐடியா தான் நமக்கு தெரியாது. ரேடியஸ் கொடுத்துருவான் அப்படிங்கும்போது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, சென்டர் பாயிண்ட் இங்கிருந்து நம்மளுக்கு செக்டார் ஃபார்முலா தெரியும்ல, அப்போ அந்த செக்டார் ஃபார்முலா வச்சுக்கிட்டு அதுலேருந்து எப்படி நம்ம வந்து இந்த செக்மெண்ட் ஏரியா கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற கான்செப்ட் தான் உங்களுக்கு வந்து 5 மார்க் கொஸ்டின்லையோ இல்லை 3 மார்க் கொஸ்டின்லையோ வரும். இந்த கான்செப்ட் தான் உங்களுக்கு வரும். இந்த கான்செப்ட் மேலே சொன்ன கான்செப்ட் கூட 1 மார்க் 2 மார்க்கில் கேட்டுருவாங்க. இந்த கான்செப்ட் இது பார்த்தீங்கன்னா 1 மார்க்கு 2 மார்க்கில் வரும். இது பார்த்தா 3 மார்க் 5 மார்க்கில் வரும். சரிங்களா? அப்போ மெயின் கான்செப்ட் இது. நீங்கள் கேட்ட டவுட் இதில் தான் நீங்கள் கேட்டுக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டுங்களா? ஏன்னா இது ஏன்னா உங்களுக்கு வருதுன்னா, இது நீங்கள் கேட்ட கான்செப்ட் ஆக்சுவலாக ட்ரிக்னாமெட்ரிக் கான்செப்ட் அப்ளை பண்ணிட்டு போடுற மாதிரி இருக்கும். சரி, இல்லைன்னா நார்மலாகவும் போடுற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக உங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னா இது ட்ரிக்னாமெட்ரி அப்ளை பண்ணிட்டு போடுறாங்க. இது ஆர்எஸ் அகர்வால் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக அவன் கம்ப்ளீட் பண்ணி போட்டுக்கிறான்னு நினைக்கிறேன். ஓகே, பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இது எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிற ஒர்க்கை நம்ம 1 by 1 பார்க்கலாம். சரியாம்மா? ஓகே. சரி, இப்போ சப்போஸ் ஏரியா ஆஃப் த செக்டார் வித் ரேடியஸ் இஸ் 21 அப்படின்னு கொடுத்தாலும் எப்படி போடுவீங்க சார்? மித்த தீட்டா கண்டுபிடிக்கணும் சார். தீட்டா வந்து மேபி 45 டிகிரி கொடுத்துட்டாங்க. அப்ப அந்த ஃபார்முலா தீட்டா பை 360 டிகிரி இன்டு பை ஆர் ஸ்கொயர் 22/7 இன்ட்டு 21 இன்டு 21. இது நீங்கள் பண்ணால் 3. அதே மாதிரி இதே நீங்கள் பண்ணால் 8 சரி, அப்புறம் இதே கட் பண்ணோம் 4 11 இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணி போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வரும். சரியாம்மா? சரி கணி. சரி, இது அடுத்த கொஸ்டின் 7th கொஸ்டின். உங்களுக்கு ஆர்எஸ் அகர்வாலில் 7th கொஸ்டின் 2 சர்க்கிள் கான்செப்ட் கொடுத்துருப்பாங்க பாருங்க. ஸோ அது எப்படி போடுவீங்க? 7th கொஸ்டின் 708ல 7th கொஸ்டின். அதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ரெண்டு சர்க்கிள் கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது 2 மார்க்லேயே நம்ம கேட்பாங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. 2 டபுள் சர்க்கிள் கான்செப்ட். ரீஜியன் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குதுங்கிறாங்க? பிட்வீன் ரீஜன் இருக்குதுங்கிறாங்க. கரெக்டாமா? ரீஜியன் பார்த்தா ஆமாம் பிட்வீன் இருக்குது. இது ஃபுல்லாக ரீஜியன் ஆகுது. இப்போ என்ன சொல்கிறானுங்க? 2 டைப் ஆஃப் ரேடியஸ் கண்டுபிடிக்க சொல்லுவானுங்க. இதுலேருந்து இது என்ன, அதே மாதிரி இங்கிருந்து இங்கே இதுதான் நடக்குது. இப்போ என்ன ஆச்சுன்னா 2 டைப் ஆஃப் சர்க்கம்ஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ சர்க்கம்ஃபரன்ஸோட ஃபார்முலா தெரியுங்களா? சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் ஃபார்முலா வந்து 2πr. கரெக்டுங்களா? சரி, இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கிவன் டேட் பார்த்தீங்கன்னா சர்க்கம்ஃபரன்ஸ் கொடுத்துக்கிறாங்க. சரிங்களாம்மா? ஒரு சர்க்கிள் சின்ன சர்க்கிள் வந்து 2πr வேல்யூ, பெரிய சர்க்கிள் வந்து 2πR வேல்யூ. 2 டைப் ஆஃப் வேல்யூ கொடுத்துக்கிறாங்க. சின்ன சர்க்கிளுக்கு எவ்வளோ கொடுத்துக்கிறாங்க? 437. அண்ட் பெரிய சர்க்கிள் பார்த்தீங்கன்னா 503 கொடுத்துக்கிறாங்க. சரிங்கம்மா?
அப்போ இதுல இருந்து நீங்க ஆர் கண்டுபிடிக்க முடியுமா? ஈஸியா ஆர் கண்டுபிடிக்கலாம். இருந்து கால்குலேஷன் பண்ணி ஆர் கண்டுபிடிக்குமா? ஸ்மாலர் அண்ட் கேபிட்டல் ஆர் divided by 2 by 2 by 22/7 எழுத முடியுமா? சரி, இது கம்மி பண்ண ஆரோட வேல்யூ எவ்வளவு வரும் சொல்றேன். இந்த கேபிட்டல் ஆரோட வேல்யூ என்ன இருக்கும்? 503 divided by 2 by. சரிங்களா? ஓகே சார். ஸோ ஃபைண்ட் தி விட்த் ஆஃப் தி திக்னஸ்ங்கிறாங்க. இதனோட திக்னஸ் என்னங்கிறாங்க. சரிங்களா? இதனோட திக்னஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஏரியா தான் கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? இதனோட திக்னஸ் இது ஏரியாவோட ரேஞ்சு தான். அப்போ என்ன ஏரியா? ஸ்மால் சர்க்கிள் பெரிய சர்க்கிள் இருக்குது. பிக் சர்க்கிள் ஏரியா மைனஸ் ஸ்மால் சர்க்கிள் ஏரியா. ஓகே, பிக் சர்க்கிள் ஏரியா மைனஸ் ஸ்மால் சர்க்கிள் ஏரியா தான் இதனுடைய ஃபார்முலா. πr² மைனஸ் πr². இது ரெண்டையும் நீ மைனஸ் பண்ணாதான் இது பிட்வீன் ஏரியா கிடைக்க முடியும். அந்த ஏரியா தான் நம்மளோட திக்னஸாக இருக்கும். சரியாம்மா? அப்சன் பண்ண முடியுதா? டவுட் இருக்குங்களா? ஒரே நிமிஷம் சார். இப்போ வந்து ஆர்ஆர் கண்டுபிடிச்சாச்சு. சார் இதுக்கு வந்து நம்ம டைரக்டாவே πr² மைனஸ் πr² பண்ண முடியாதா சார்? பண்ணிக்கலாம்டா. நீ எப்படி பண்ணலாம்னா பெரிய சர்க்கிளோட ஏரியா ஸ்மால் சர்க்கிளோட ஏரியா. ஓகே ஓகே சார். அது ரெண்டையும் மைனஸ் பண்ணினீங்கன்னா என்ன கிடைக்கும்? பிட்வீன் ஏரியா கிடைக்கும். ஓகேங்க சார். சர்க்கிளோட கான்செப்ட் தான் இங்க செக்டார்ல கொடுத்துக்கிறாங்க. ஏன் செக்டார்ல கொடுத்துக்கிறாங்கன்னா இங்க பாருங்க, இது செக்டாரோட கான்செப்ட் வருதா? அதனால செக்டாரோட கான்செப்ட் சர்க்கிள் வருதுன்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துக்கிறாங்க. அதனால நீங்க அதை யூஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணினாலும் உங்களுக்கு ரிசல்ட் பண்ணும். சரியாம்மா? ஓகேங்க சார். அப்போ நீங்கள் இதை கம்ப்ளீட் பண்ணால் போதும். அப்போ என்னாச்சு? r². ஜஸ்ட் இதனோட கால்குலேஷன். இது r² r + r இன்ட்டு r - r r - r. அப்போ r + rங்கிறது யாரு? இந்த ஆரோட வேல்யூ இந்த ஆரோட வேல்யூ ஜஸ்ட் சிம்பிளிஃபை பண்ணி போடுவாங்க. இது சிம்பிளிஃபை பண்ண தெரியுமா? சிம்பிளிஃபை பண்ணி காட்டணுமா சார்? இல்ல, இது சிம்பிளிஃபை பண்ணி காட்டணுமா? இது சிம்பிளிஃபை பண்ணி நீ பாத்துக்குவீங்க என்ன? இது சிம்பிளிஃபை பண்ணி பாக்க சார் நான் பாத்துக்கறேன் சார். அத ஜஸ்ட் இந்த வேல்யூ மட்டும் நீ செக் பண்ணி அப்ளை பண்ணிக்கணுமா? ஓகேங்க சார். சரி, இப்போ நீங்க கேட்ட क्वेश्चनக்கு வரலாம். அது இம்பார்ட்டன்ட் பார்ட். சோ அதுல என்ன நடக்குது ஏது நடக்குது பார்க்கலாமா? ஓகேங்க சார். சோ அது 5 மார்க் क्वेश्चन கேட்பாங்க, பாத்துங்க. क्वेश्चन நம்பர் 15 இன் ஆர்எக்ஸ் ரகவால் क्वेश्चनல என்ன கொடுத்துக்கறாங்க கண்ணு? ஒரு சர்க்கிள் கொடுத்துட்டாங்க. ரேடியஸ் எவ்வளவு சொல்லிருக்காங்க? என்ன சரி சார்? ரேடியஸ் கொடுத்துக்கறாங்கடா. எவ்வளவு கொடுத்துக்கறாங்க? ரேடியஸ் அண்ட் இதெல்லாம் டீட்டால எவ்வளவு கொடுத்துக்கறாங்க? சார் ரேடியஸ் வந்து 21. ஓகே, பாத்துக்கலாமா? 21 சென்டிமீட்டர் 21 சென்டிமீட்டர். தீட்டா தீட்டா 60 டிகிரி. தீட்டா 60 டிகிரி. ஓகே டேவின். தென் அவ்வளவுதான் கொடுத்துக்கறான். ஆமா சார். length of the arc. length of the arc தான் சொல்லி கொடுத்தேன். என்ன ஃபார்முலா? length of the arc theta divided by theta + 360 * 2πr. 2πr. இது length of the arc. அப்ப அப்ளை பண்ண கூட ஜஸ்ட் இது வேல்யூ அப்ளை பண்ண போதும். 60 டிகிரி divided by 360 டிகிரி into 2 into 5 into r. r வந்து 21 வரனால இந்த பையோட வேல்யூ என்ன பண்ணலாம்? 22 divided by 7 போட்டுட்டு இதையும் கட் பண்ணா 3 ஆயிடும். அதே மாதிரி இதையும் கட் பண்ணா 60, இதையும் கட் பண்ணா எவ்வளவு? 30 வருமா? 20 வருமா? ஓகே, இது 6 தானே வரும். 60 into 66 ஒரே நிமிஷம் அழைச்சேன். 60 divided by 360. இந்த டைம் கட் ஆகும். இதையும் கட் பண்ணா 6, இந்த 3யும் அதையும் கட் பண்ணா 2, இந்த 2வும் கட் ஆயிடும். கரெக்டாமா? 2வும் கட் ஆயிடும். நம்மளுக்கு ரிமைனிங்காக இருக்கிற 22 இருக்கிறாங்க. அப்போ 22 சென்டிமீட்டர். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஓகே நினைக்கிறேன். கரெக்டாமா? ரெண்டாவது கொஸ்டின் என்ன கேட்கறாண்டா? ஏரியா ஆஃப் த செக்டார். ஏரியா ஆஃப் த செக்டார் இப்போ தானே பார்த்தோம். அப்போ ஏரியா ஆஃப் த செக்டார் ஃபார்முலா தீட்டா டிவைடட் பை 360 டிகிரி. தீட்டா பை 360 into πr².
அவ்வளோதான். அப்போ இந்த 60 போட்டோன்னா 1/6 கிடைக்கும். 1/6 இன்ட்டு 22/7 இன்ட்டு 21 இன்ட்டு 21. இது கட் பண்ணால் 3, இது கட் பண்ணால் 2, இது கட் பண்ணால் 11. ஸோ நம்மளுக்கு கிடைக்குது என்னது 11 இன்ட்டு 21. 21 இன்ட்டு 11. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் 21 இன்ட்டு 11, 21, 21, 1, 3, 231 சென்டிமீட்டர் ஸ்கொயர். கரெக்டாமா? சார். அடுத்து என்ன கேட்குறான்? ஏரியா ஆஃப் த மைனர் செக்மெண்ட். மைனர் செக்மெண்ட். செக்மெண்ட்னாவே தெரியும். மைனர் செக்மெண்ட்னா நம்ம இங்கே வரும் பார்த்தீங்கன்னா இதை ட்ரா பண்ணுவோம். இதுதான் பெரிய ஒர்க்கு, மற்றபடி எல்லாமே சின்ன ஒர்க்கு தான். இது பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்ட். சரிங்களா? ஓகேங்க சார். அப்போ என்ன வரும் டக்குன்னு மைனர் செக்மெண்ட்னா இது என்ன ஆகும்? ஆக்சுவலாக இது 60 டிகிரி கரெக்டுங்களா? அப்போ இது எப்படி கண்டுபிடிச்சிங்க? ஸோ அவனே ஒரு ஃபார்முலா கொடுத்துட்டான். அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணா சரி, இல்லை இது பண்ணா சரி. அவன் என்ன ஃபார்முலா கொடுக்குறான்? செக்மெண்ட் சார் அதுக்கு சார் இப்போ இதுக்கு வந்து நம்ம செக்டார் ஃபார்ம் ஏரியா கண்டுபிடிச்சிட்டோம் இல்லைங்க சார்? செக்டாரோட ஏரியா கண்டுபிடிச்சிட்டோம். சரி டக்குன்னு. சரி, அதுக்கு வந்து அதுக்கப்புறம் அந்த ட்ரையாங்கிளை மைனஸ் பண்ணிட்டோம்னா? அதான் சொல்கிறேன். ட்ரையாங்கிள் மைனஸ் பண்ணால் போதும். ஓகேங்க சார். அதாவது இந்த ஷேப் முடிஞ்சது. நீங்கள் சொன்னது கரெக்டு தான். எப்படி இந்த ஷேப்பில் இருக்குது, இது இப்படி இருக்குது. நாம் என்ன பண்ண போகிறோம்? இது ஏரியா கண்டுபிடிச்சாச்சு, ஃபுல் ஏரியா கண்டுபிடிச்சாச்சு. நமக்கு தேவையான பாட்டு இந்த பாட்டு மட்டும் தான். இந்த பாட்டு மட்டும் மேலே இருக்கிறது சப்ராக்ட் பண்ணுவோம். மேலே இருக்குது, இது நமக்கு தேவையில்லாத பாட்டு, இது சப்ராக்ட் பண்ணுவோம். அப்போ நீங்கள் சொன்னது கரெக்டாக. ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்கணும். ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிளுக்கு என்ன ஃபார்முலா? ஆஃப் இன்ட்டு பி ஹெச். கரெக்டா? பட் ஆஃப் இன்ட்டு பி ஹெச்ன்றது இந்த சர்க்கிள் கான்செப்ட் வரணும்னா அவன் என்ன பண்ணிக்கிறாங்க, இது ரெண்டுமே ரேடியஸ் தானே. நல்லா பார்த்துங்க. ஆஃப் இன்ட்டு பி ஹெச். பட் இது ரெண்டுமே என்னது ரேடியஸ். கரெக்டுங்களா? இது 6, இது 6. கரெக்டுங்களா? அப்படி பாருங்க, இங்கே இது வந்துடும். இது போடும்போது இது என்னன்னா இது 90ங்கிறாங்க. இது கட் பண்ணுறீங்களா, இது வந்து 90 டிகிரி. இது கட் பண்ணும்போது இது 90 டிகிரி. கரெக்டுங்களா? அப்போ இதை வச்சு அவன் என்ன சொல்கிறான்னா sin 60 டிகிரி சொல்கிறாங்க. என்னது? ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஈக்குவல் டு ஆஃப் இன்ட்டு பிஹெச் தானே. பிஹெச்ங்கும் போது 6, கச்சோட வேல்யூ 6 தான். 6 sin 60 டிகிரி. 6 sin 60 டிகிரி. இது ஒரு ஃபார்முலா நான் வச்சுக்கோங்க. இந்த ஏரியா ஆஃப் த செக்டார் ஃபார்முலா நான் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஒரே நிமிஷம் சார். half into r into r ஆ? ஆமாடா கண்ணு. எப்படிங்க சார்? இது யூஸ் பண்ணுங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது 60 டிகிரி, இது 90 டிகிரி. சரிங்களா? ஓகேங்க சார். இது எவ்வளோ சொல்லிக்கிறீங்க? 30 டிகிரி. ஓகே, sin 60 டிகிரி அப்ளை பண்ணு. sin 60 டிகிரி. sin 60 டிகிரி நம்ம இந்த வேல்யூ 1/√2. இல்லை, இந்த வேல்யூ ஆப்போசிட் டிவைட் பை ஹைபோதீசிஸ். ஆப்போசிட் 90 டிகிரிக்கு ஆப்போசிட் வரையும் வந்தேன்னு. அப்போ எவ்வளோ கிடைக்கும்? ஆர். கரெக்டாமா? இல்லை இல்லை, இது என்ன ஹைபோதீசிஸ் ஹைட்டு தானே. ஹச் போட்டுக்குங்க. இது வந்து ஹச்னு வச்சுக்கோங்க. ஒரு நிமிஷம், நம்மளோட ரொட்டேஷன் மாற்ற வேணும். ரொட்டேஷன் மாற்றாமல் இருக்குது. ரொட்டேஷன் மாற்றணும். உங்களுக்கு இந்த புக் கொஸ்டின் ஒரு எக்ஸாம்பிள் இருக்கும், அதனோட ஐடியாவை சொல்லிடுறேன். அப்போ தான் உங்களுக்கு ஏன் sin 60 டிகிரி வந்து உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலாக புக் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 2 இருக்கும். ஸோ அந்த ஐடியாவில் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாகிடும். ஓகே சார். ஒரு நிமிஷம். இது ரெண்டாக கட் பண்ணும்போது இது 30 டிகிரி ஆகிடும். இது வந்து 90 டிகிரி ஆகிடும். கரெக்டுங்களா? இது வந்து 30 டிகிரி ஆகிடும் ரெண்டாக டிவைட் ஆகும்போது. சரிங்களா? ஓகேங்க சார். அப்படி அப்ளை பண்ணும்போது sin 30 எவ்வளவு அண்டு cos 30 எது வேணும்னா நம்மளுக்கு பேஸ் யார் வேணால் பேஸ் இது வந்து ஏபின்னு வச்சுக்கோங்க. இது வந்து ஏபி. அப்போ பேஸோட வேல்யூ ஹைட்டோட வேல்யூ வேணும். கரெக்டுங்களா? பேஸோட வேல்யூ ஹைட்டோட வேல்யூ வேணும். இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும்? ஹைபோதெனியூஸ் வேல்யூ 21 தெரியும். ஹைபோதெனியூஸ் வேல்யூ 21 தெரியும்.
அந்த ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் வந்து புக்கோட கான்செப்ட் போடுறோம் பார்த்துங்க. இது ஏன் உங்களுக்கு டவுட் வருதுன்னா இதனால தான் டவுட் வரும். இப்போ நான் அந்த கான்செப்ட் அப்ளை பண்ணுறேன், புக்கோட கான்செப்ட், அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க, அப்புறம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்மகிட்ட இருக்கிற ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா இந்த ஷேப் இருக்குது. இந்த ஷேப்பு இது இது ரெண்டாக கட் பண்ணுறீங்க. இது வந்து 90 டிகிரின்னு வருது. இது வந்து 90 டிகிரி, இது வந்து 30 டிகிரின்னு வருது. அது 30 டிகிரினாலும் இது உங்களுக்கு 30 டிகிரி தான். சரிங்களா? இது 30னா இது 30 தான். அதே மாதிரி என்ன தெரியும், இது வந்து 21 தெரியும். இது வந்து சார் ஆனா எப்படிங்க சார் 30 வரும்? ஏன்னா ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் வந்து இல்ல 180 டிகிரி தானே சார் வரணும், கம்ப்ளீட்டா வரணும்னா. ஓ அப்படி சொல்ல வரியா? அப்ப இது 30 வராதுல்ல. கரெக்டா நீங்க சொன்ன கான்செப்ட் 30. 30னா எவ்வளவு? 60 வருமா? இதுங்க 120. ஆமா, இது 60 டிகிரி வருது. கரெக்ட்டுங்களா? 60 டிகிரி தானே? 1/2. 60 டிகிரி தானே? இப்போ இது வந்து 1/2 தெரியுது. இந்த வேல்யூ தெரிஞ்சா நம்மளுக்கு போதும். எந்த வேல்யூ? இதுதான் ட்ரையாங்கிளோட ஹைட். கரெக்ட்டுங்களா? ட்ரையாங்கிளோட ஹைட் யாரு? இவன் தான் ட்ரையாங்கிளோட ஹைட். அப்ப sin 60 டிகிரி எவ்வளவு வரும்னு சொல்லுங்க. sin 60 டிகிரி ஈக்குவல் டு எவ்வளவு வரும்ல? 1/2. 1/2 கூடாது. sin 60 டிகிரிக்கு 1/2. இது எனக்கு கைப்பற்றி சார் sin 30 தானே சார் 1/2. √3/2 இது. √3/2 sin 60 தானே? sin 60 வந்து √3/2. sin 45 டிகிரி வந்து ஓகே சார். sin 45 டிகிரி வந்து 1/√2. சரிங்களா? கைப்பற்றினியஸ் எவ்வளவு? 21. அப்ப இது 21 வரும். கரெக்ட்டுங்களா? ஆமாங்க சார். இது எவ்வளவு வரும்? ஹெச்னு வரும். கரெக்ட்டுங்களா? அப்ப h ஈக்குவல் எவ்வளவு வரும்னா 21 இன்ட்டு √3 டிவைடட் பை 2. கரெக்டாமா? ஆமாங்க சார். சரி, h ஹைட் தெரிஞ்சிருச்சு. பேஸ் எவ்வளவு தெரியுமா? பேஸோட வேல்யூ தெரியாது. கரெக்ட்டுங்களா? ஆமாங்க சார். பேஸ் கண்டுபிடிக்கணும். இதை கண்டுபிடிச்சலாமா? இது எவ்வளவு? cos 60. cos 60 டிகிரி. கரெக்ட். cos 60 டிகிரி ஈக்குவல் எவ்வளோட வரணும்? 1/2. இது ஆமா, இது 1/2 ஈக்குவல் டு அட்ஜசன்ட் வேல்யூ தெரியாது. அப்ப a பை 21. அப்ப என்ன கிடைக்கும்? 21/2. 21/2. சரியாம்மா? ஓகே சார். அப்ப ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் என்ன? இது பாருங்க, பேஸ் வந்து இந்த வேல்யூ 21/2. 21/2. அப்ப இந்த வேல்யூ வேணும்ல? இந்த வேல்யூ என்னது? 21/2. ரெண்டையும் ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? இதுதான் பேஸ் 21. ரெண்டையும் ஆட் பண்ண எவ்வளவு? 21. கரெக்டாமா? சார். அப்ப ஹைட் எவ்வளவு தெரிஞ்சிச்சு? 21√3. அப்ப ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் சொல்லுங்க. ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் half into h. கரெக்ட்டுங்களா? half into பேஸ் எவ்வளவு தெரிஞ்சிச்சு? இதுதான் பேஸ் 21. கரெக்ட்டுங்களா? பேஸ் எவ்வளவு? 21. 21 into ஹைட் எவ்வளவு சொன்னீங்க? 21√3. கரெக்டாமா? டவுட் இருந்தா உடனே கேட்டுக்கோ. சார் 21√3/2 தானே சார்? ஆமாடா கண்ணா, 21 டிவைடட் பை 2. கரெக்ட்டுங்களா? ஓகே சார். இப்போ இது என்ன நடக்குது? ட்ரையாங்கிள் இது கம்ப்ளீட் பண்ணி இதனோட ரிசல்ட். இதை சிம்பிளிஃபை பண்ணி சொல்ல பார்க்கலாம். எல்லாமே 21 எதுவுமே கட் ஆகாது. 21 into 21 தெரியும். 441 into 1.73 divided by 4. இதை டிவைட் பண்ணி சொல்றீங்களா? இது எவ்வளவு? 11. இது 1 ஆகாது, அதனால 110. 110.25. அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா 110.25 into 1.73. இது மல்டிப்ளை பண்ணி சொல்லுமா? இதை ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள். மல்டிப்ளை பண்ண முடியுதாடா? ஒரே நிமிஷம் சார். சார் இது மல்டிப்ளை பண்ணோம்னா 190.73 வருது சார். 190.7325.
7325 வா 73 மட்டும் வச்சுக்கலாம். இதை ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள். சரிங்களா? ஆல்ரெடி செட்டர் ஏரியா தெரியுங்களா? செட்டர் ஏரியாவோட இது மைனஸ் பண்ணணும். செட்டர் ஏரியா என்ன? 23 23யா? சரி 231. 231ஓட இந்த ரிசல்ட்டை நம்ம என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். சரியாம்மா? அப்போ என்னது? மைனர் செக்மெண்ட் ஏரியா. இது என்ன சொல்றாங்க? மைனர் செக்மெண்ட் ஏரியா. Minor segment area equal to area of the sector, area of sector minus area of triangle, area of the triangle. இது எவ்வளவு தெரிஞ்சுங்க? 231 minus 190.73. சொல்றேன் கண்ணே எவ்வளவு வரும்? So 40.37. கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? 40.37. இது வந்து மைனர் ஆஃப் த செக்டார். அப்போ ஒரு நல்லா நான் வச்சுக்கோங்க, மேஜர் கேட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படிங்கும்போது நல்லா பண்ணுங்க. இது ஒரு சர்க்கிள், இங்க வரும்போது இது மைனர். சின்ன ஏரியா வந்து மைனர், பெரிய ஏரியா வந்து செக்டார் மேஜர். கரெக்டுங்களா? இது பேர் என்னது? மைனர். எந்த ஏரியா? இந்த ஏரியா கண்டுபிடிச்சிக்கணும். இந்த ஏரியா கண்டுபிடிச்சிங்கன்னா அதுக்கு நேம் பார்த்தீங்கன்னா மைனர் ஏரியா. ஓகேங்க சார். அப்போ இங்க வர ஏரியாத்துக்கு என்னது? மேஜர் ஏரியா. அப்போ நம்ம இப்போ கேட்கறது என்னது? மைனர் ஏரியா கண்டுபிடிச்சிட்டு மேஜர் ஏரியா என்னங்கிறான். மேஜர் ஏரியா எப்படி கண்டுபிடிப்பேன்? ஏரியா ஆஃப் த சர்க்கிள் மைனஸ், கரெக்டுங்களா? ஏரியா சர்க்கிள் மைனஸ் ஏரியா ஆஃப் மைனர் செக்மெண்ட். கரெக்டாமா? ஆமாங்க சார். அப்போ ஏரியா ஆஃப் த சர்க்கிள் நம்ம கண்டுபிடிக்கல. அப்போ ஏரியா ஆஃப் த சர்க்கிள் என்ன? ஏரியா ஆஃப் த சர்க்கிள் ஃபார்முலா pi r square. Pi r square. Pi into 21 into 21. 22 divided by 7 into 21 into 21. இது கட் பண்ணா 3. 3னா 63 into 22 எவ்வளவு போட்டு சொல்றா? So 63. இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணா 63. 63 into 22. எவ்வளவு போடலாம்? 23 into 63. 6 2 12 னா 1. So 1386. அப்படின்னாச்சு 1386. இது யாரோடது? ஏரியா ஆஃப் த சர்க்கிளோடது. நாம என்ன கண்டுபிடிக்கணும்? மேஜர் ஏரியா. அப்போ ஏரியா ஆஃப் த சர்க்கிள் மைனஸ் செக்டார் மைனஸ் மைனர் செக்டார். மைனர் செக்டார் 40.37 மைனஸ் பண்ணிருங்க. அப்போ என்னாச்சு? இல்ல சென்டிமீட்டர் ஸ்கொயர் போடுங்க. சார் 40.37 வந்து அந்த செக்மெண்டோடது சார். ஆமாடா. நம்ம செக்டார் கோட் தான் நம்ம செக்மெண்ட் செக்டார் இல்ல. அவன் செக்டார் கேக்குறானா செக்மெண்ட் கேக்குறானா? ஓ ஓகே சார். மேஜர் செக்மெண்ட். சரி, மேஜர் செக்டார் கண்டுபிடிக்கலாம். அடிஷனல் क्वेश्चन மேஜர் செக்டார் கண்டுபிடிக்கலாம். இப்போ நம்ம இத முடிப்போம். மேஜர் செக்டார் நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்ப என்ன கிடைக்குது? 1386 மைனஸ் எவ்வளவு வந்து 40.37. ஆமாங்க சார். 37 மைனஸ் பண்ணி சொல்றாங்க. மைனஸ் பண்ணிட்டீங்களா? ஒரே நிமிஷம். So 134.5.73. சரி, நீங்க ஒரு क्वेश्चन கேட்டீங்க, மேஜர் செக்டார் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு. ஒரே क्वेश्चन எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லாமே. நம்மளுக்கு வந்து ஆங்கிள் எவ்வளவு கொடுத்துக்கலாம்? 60 டிகிரி கொடுத்துக்கிறான் ஆங்கிள். கரெக்டுங்களா? அப்ப ஆங்கிள் டிகிரி கொடுத்துக்கிறானா அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போடணும். 60 டிகிரி. அப்போ ஆல்ரெடி சொன்னேன் இதுக்கு பேர் என்னது? மைனர். இதுக்கு பேர் மைனர் செக்டார் ஏரியா. ஓகே, இதுக்கு பேர் மேஜர் செக்டார் ஏரியா. கரெக்டாமா? மேஜர் செக்டார் ஏரியா. கரெக்டாமா? அப்போ இது 60 டிகிரினா ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள். இது எவ்வளவு டிகிரியா இருக்கும்? இந்த ஆங்கிள் எவ்வளவு இருக்கும்?
சார் அது வந்து 300 இருக்கும். சூப்பர், வெரி குட். அவ்வளோதான்டா. அப்போ 300 சரிங்களா? அப்போ 300னா இதனோட ஏரியா என்ன இருக்கும்? இந்த செக்டார் 300 by 360 into சார் அதுக்கு பேசாம நம்ம மைனஸ் செக்டாரோட இது தெரியும் இல்லைங்க சார், அதனால வந்து அது ஏரியா ஆஃப் சர்க்கிள் கூட மைனஸ் பண்ணிட்டோம்னா அதுதான் உனக்கு அப்படி பண்ண முடியாது. அதுதான் உனக்கு மேஜர் செக்டார் ஆயிருதுல்ல. அப்ப ப்ரீவியஸ் போட்டது என்ன, இது என்னது, அதை போட்டது மேஜர் செக்டார். அப்ப நீ அப்படி பண்ணினீங்கன்னா எது கவர் ஆகுங்கிற? அப்ப இந்த ஏரியா உனக்கு சேர்த்து வந்துடும். மேஜர் செக்டார்னா இந்த பாட்டு சேர்த்து வந்துடும். உனக்கு இந்த பாட்டு தேவையில்லை, நீ போட்டதை இமேஜ் பண்ணி பாரு, இந்த பாட்டு வந்துடும். அப்ப இது ஃபுல்லா சேர்ந்ததை நீ உனக்கு மேஜர் செக்டார் ஆயிருது. சரிங்களா? ஓகே சார். அது வராத கண்ணு, அது போட்டுறாதீங்க, அது வராது, தனியாக தான் போடணும். சரிங்களா? சரி, அப்ப என்ன வரும் சொல்றாங்க? 300 by 360 into pi r square. ஓகே, இது 360 இது கட் ஆயிடுச்சு. 3 பண்ணா இது 10, இது வந்து 6, மறுபடியும் இது வந்து 2 பண்ணா 3, இது வந்து 5, இந்த 3யும் இதுவும் கட் பண்ணால் 7 இது கட் பண்ணால் முடிஞ்சுது. அப்போ நம்ம கையில் என்ன இருக்குது? தட் இஸ் ஈக்குவல் டு 5 into 22 into 21. இதை மல்டிபிள் பண்ணி சொல்கிறது. இதை மேஜர் செக்டார் ஏரியாவோட வேல்யூஸ். கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களாம்மா? ஒரு நிமிஷம் சார். ஸோ 1155. அவ்வளோதாம்மா. 1155 எண்டாப்னு சொல்லிட்டு சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு எழுதாத விட்டுறாதீங்க, பார்த்துங்க. இதை வந்து மேஜர் செக்டாரோட வேல்யூஸ், ஏரியா ஆஃப் த மேஜர் செக்டாரோட வேல்யூஸ். சரிங்களா? அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. இதுதான் மெயின் ஐடியா நம்மளுக்கு. இது கொஷின் நம்பர் 15ஓட ஆன்சர். சரியாம்மா?